உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது விஸ்வாவசுவ வருடம் மாசி மாதம் மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 13 பிப்ரவரி 2026 அதிகாலை 4:07 முதல் 15 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:01. என்ன மேஷராசி என்பர்களே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். படை மாண்ட நேரம் 2025 மே 15 முதல் 2026 ஜூன் 1 வரலும் 2025 மே 15க்கு முன்னாடி 11 வருடங்கள் நீங்கள் குருவி சேர்த்ததை போல் சேர்த்த பணம் எல்லாமே அடிச்சுக்கிட்டு போச்சு. எப்படி போச்சுன்னு தெரியாது. ஜாதகம் மிகப்பெரிய ராஜயோக ஜாதகமாக இருந்தால் அந்த விரலுக்கேற்ற வீக்கமாக போயிருக்கும். உங்கள் ஜாதகம் அதை விட எல்ஐஜி என்ற லோ இன்கம் கிரேடாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி, எம்ஐஜி என்ற மிடில் இன்கம் கிரேடுனா அதுக்கேற்ற மாதிரி, ஹெச்ஐஜி என்கின்ற ஹை இன்கம் கிரேடுனா அதுக்கேற்ற மாதிரி போவோம். அடிப்படையில் நல்ல யோக தசாபுக்திகள் யாருக்கெல்லாம் ஓடுதோ அவங்க மட்டும் லாபத்தில் நஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் நஷ்டத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. நஷ்டமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் உங்கள் இழுப்புக்கெல்லாம் சொல்கிறதுக்கு பேர் ஜோசியம் இல்லை. ஜோசியத்துக்குன்னு ஒரு அறிவியல் கணிதம் இருக்குதா, அந்த கணிதத்தின்படி தான் சொல்ல முடியும் என்று கூறி இப்போ பலனை கேளுங்கள். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஆவி ஆழ் மனசுல ஆட்டி படைக்குது. யார் ஆவி? தந்தை வழி ஆவி. யாருடைய? தந்தையுடைய மூதாதையர் ஆவி. அது வழிகாட்டுது. இப்படி போ, அப்படி போ, அப்படி போ, அப்படி போன்னு. அதனால இந்த மாதம் ஆரம்பிச்ச உடனே ஒரு ஆவிதான் உங்களை ஆழ் மனசு ரீதியாக கட்டளைகள் இடுகிறது. பிறகு படை மாண்ட நேரத்தில் இருக்கிறீங்க. ஆனாலும் மனசுல ஒரு யுக்தி, ஒரு அறிவு, அந்த ஆற்றலை வைத்து சில முயற்சிகளை செய்யலாம்னு செய்யறீங்க. பாதி பலிக்குது, பாதி பலிக்கல. நீண்ட நாள் அரசாங்க உத்தியோகத்துக்காக ஏங்கி கொண்டிருந்தவர்கள், குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் எழுதி இருந்தவர்கள், ஐஏஎஸ்க்காக படித்தவர் மாணவர்கள், இளைஞர்கள், இளைஞிகள், நடுத்தர வயது, அதாவது 30 வயசு உள்ளவங்க கூட சரி, கல்யாணம் ஆகிட்டு கூட ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சு படித்தவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நற்செய்தி வரும். அது ஒரு நற்செய்தியாக இருக்கும். அதே போல சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நிரம்ப உழைச்சிட்டு அதுக்காக அந்த வேலை எப்ப கிடைக்கும் ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு நற்செய்தி உண்டு. ஆக அரசு பணிக்காக முயற்சித்து எக்ஸாம் எழுதினவங்களுக்கு நற்செய்தி உண்டு. அப்படி புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சுய தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த மாதம் தன்னுடைய தொழிலில் ஏதோ ஒரு வருமானத்தை ஈட்ட முடியும். அதுவும் 1ன்ற தொகை 9ன்ற தொகை நோட் பண்ணுங்க. 1000 ரூபாய் வந்தாலும் லாபம், 9000 ரூபாய் வந்தாலும் லாபம், 90000 ரூபாய் வந்தாலும் லாபம், 10000 ரூபாய் வந்தாலும் லாபம். ஆக தொழில் ரீதியாக ஒரு 90000க்கு டர்ன் ஓவர் நடக்குது. அது லாபம் கிடையாது, வெறும் டர்ன் ஓவர் தான். தப்பா புரிஞ்சுக்கூடாது. இந்த மாதம் யாருக்கெல்லாம் சிற்றின்ப வேட்கை இருக்குதோ, மது, மாது, இன்னும் சில பேருக்கு மெத்தபட்டமைன், கஞ்சா, போதை நாட்டில் ஆயிப்போச்சு. திமுக அரசாங்கம் வந்ததிலிருந்து டாஸ்மாக் கடை அதிமுக அரசாங்கத்துடைய சாதனை என்றால், கஞ்சா, மெத்தபட்டமைன் திமுக அரசாங்கத்தின் சாதனையாக இருக்கிறது. நாம் என்ன செய்ய முடியும்? எங்கே பார்த்தாலும் நான் டெய்லி பேப்பர் வாங்குற நாளிதழில் போட்டுக்கிட்டே இருக்கேன். இங்கே கஞ்சா கண்டுபிடிப்போம், கஞ்சா கூட, அந்த நடிகை, இந்த சீரியல் நடிகை அப்படின்னு போயிட்டே இருக்குது. என்ன பண்ண முடியும்? சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இல்லவா இருக்குது. நானா சொல்கிறேன். மேஜர் ஊடகங்கள் எதுவுமே சொல்வதில்லை. காரணம் பாவம். அவர்களை சொல்லி தப்பில்லை. அவர்களுக்கு வணிகம் இருக்குது. வணிகம் முக்கியமா, கொள்கை முக்கியமான? வணிகம் தானே முக்கியம். தன்னை அறிந்த என்னை போன்ற மறைபொருள் ஞானிகள் தானே சமூகத்திற்காகவும் உலகத்திற்காகவும் இயற்கைக்காகவும் நாங்கள் வருத்தப்படுகிறோம். வேற என்ன பண்ண முடியும்? வருத்தப்படுகிறோம், விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். தப்பிப்பவர்கள் தப்பிச்சுக்கோங்க, மாற்றோம், மாட்டிக்கோ. போதை லாகிரி வஸ்துல இந்த மாசம் மாட்டுவேன். உன் பிள்ளைகளுக்கிட்டையும் ஒழுங்கா சொல்லி வைங்க. உங்க பிள்ளைகளையும் பிடிச்சி தூக்கி போட்டுறான். கஞ்சா மெத்தபட்டனில் போடுறான். இவனை கேஸ எழுது. யாரோ ஒருத்தன் இவன் நம்பர் அவனுடைய இதில் வச்சிருப்பான். கொண்டு போய் 2 நாள் விசாரிச்சு அமிச்சாலே உங்களுக்கு மன வருத்தம், மன உளைச்சல் தானே வரும். பின்ன படை மாண்டதுன்னா இதான் நடந்தால் தானே படை மாண்டது. அதனால யாருக்கெல்லாம் டீனேஜ் ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இருக்கோ அவங்க கிட்ட உஷாரா இருங்க. அதுக்கு தானே சொல்றோம், மெனக்கெட்டு நேரத்தை ஒதுக்கி. இல்லைன்னா எனக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கு, ரைட்? அதே மாதிரி பெண்கள் திருமணம் கடந்த உறவுகளில் ஈடுபடுவதற்கும் சோரம் என்கின்ற பிற
கள்ள தொடர்பில் ஆணும் பெண்ணும் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் இந்த மாதம் மட்டுமே பிரகாசமாக தெரிகிறது. அதுவும் பிரகாசமாக தானே நடக்குது. பாலிமன் ஒரு டிவி சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கான 10 செகண்டுக்கு இந்த மனைவி அந்த கணவனோட, அந்த கணவன் இந்த மனைவியோட ஓடினாங்கன்னு. அதெல்லாம் பார்க்கறதே இல்லையா? அதெல்லாம் பார்க்காம ஒன்றுமே பொது அறிவை வளர்த்துக்காம ராசி பலன் பார்த்தாக்க இப்படி தான். பொது அறிவை முதல்ல வளர்த்துக்குங்க. பாலிமர் என்ற சேனலை ஒரு நாள் மட்டும் பாருங்க, அதே தான் 1000 நாள் வரப்போகுது. ரைட், பிறகு வாங்க. விரயம் விரயம் விரயம், மந்தம், தூங்கி தூங்கி வழிறீங்க, தூக்கமா வருது. படுத்தாலே வேலைக்கு போனாலும் சரி தூக்கம் வருது. ஓனரே கேட்குறாரு, என்னங்க தூங்கு முஞ்சியாக்குறீங்க? முன்னாடிலாம் நிறைய சுறுசுறுப்பாக வேலை செய்வீங்க. தெரியல சார், 7.5 சனின்றாங்க. 7.5 சனினாலே மூதேவி அடிக்கின்றாங்க மூஞ்சில. மூதேவி அடிக்குத மூஞ்சில. பிறகு முத்தான 4 பலன் கேளுங்க. கடந்த 11 நவம்பர் 2025 முதல், கடந்த 2025 நவம்பர் 11 முதல் 11/11/2025 11 மார்ச் 2026 வரலும் படை மாண்டு சாம்பலாய் போச்சு, எரிஞ்சு சாம்பலாய் போச்சு. படைன்றது என்ன? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தன்னுடைய உடல் நலம் என்பது ஒரு படை, பொருள் நலம் என்பது ஒரு படை, பேங்க் பேலன்ஸ் ஒரு படை, கையிருப்பு தொகை எல்லாம் கரைஞ்சி போச்சு. அப்படியே கற்பூரம் போன மாதிரி போச்சு. கற்பூரம் எப்படி அவ்வளோ பெரிய உருண்டை, 1 கிலோ உருண்டை எரிச்சாலும் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் பாருங்க. அந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் போச்சு. எப்படி வார்த்தை வருது பாருங்க. வானமண்டலத்திலிருந்து இந்த மாதிரி ஞானிகள் பேசும்போது தான் ஒரு மேலே இருந்து. ரைட், அங்கிருந்து வாங்க. கிட்டத்தட்ட 23 பிப்ரவரி 2025 வரலாம் எல்லாரும் மதிச்சிட்டு இருந்தா அவங்கள படை மாண்டாலும். இப்போ மதிச்சவெல்லாம் மிதிக்க ஆரம்பிக்கிறான். எப்போ? 23 பிப்ரவரி 2026 அந்த 23 பிப்ரவரிக்கு முன்னாடி மதித்தவன் இப்போது மிதிக்கிறான். எப்போதிலிருந்து மிதிக்கிறான்? 23 பிப்ரவரி 2026 முதல் 15 மார்ச் 2026 வரையில் மிதிக்கிறார்கள். ஏன் மிதிக்கிறார்கள்? கடன் வாங்கிட்டு கொடுக்கலாங்க, மிதிக்க தான் செய்வாங்க. பணம் வாங்கிட்டு கொடுக்கலாங்க, மிதிக்க தான் செய்வாங்க. வாக்கு நாணயம் தவறுனா மிதிக்க தான் செய்வாங்க. அந்த மாதிரி மிதி. பிறகு காமத்தி, ஐயோ பத்திக்கிச்சு, ஓ பெண்ணே ஆணே அப்படின்ற மாதிரி ஆண் பெண்ணை கட்டி பிடிச்சிடறான், பெண் ஆண் கட்டி பிடிச்சிடறாங்க. இதனால போக்சோ, பாக்ஸோ, பிக்ஸோ, பேக்ஸோ, பைக்ஸோ, பைஜு, இந்த மாதிரி பல வழக்குகள் வருது. எச்சரிக்கையா இருக்கணும். பெண் வழக்குகள் சார்ந்த வழக்குகள் வருது. இப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னா புரியுதா? சும்மா விளையாட்டு கிடையாது. அங்கிருந்து வாங்க. 1 மார்ச் 2026 அந்த மாதம் நிறைவடையக்கூடிய 15 மார்ச் 2026 ஒரு பொருளாதார உயர்வு வருது. எப்படி வருது? ஆண் பெண்ணுக்கு சுகம் கொடுக்கறதால வருது. பெண் ஆணுக்கு சுகம் கொடுக்கறதால வருது. இது கணவனுக்கே கொடுத்துட்டாலும் வந்துடும். புரியுதா? காதலனுக்கு கொடுத்தாலும் வந்துடும், லிவிங் டுகெதரில் கொடுத்தாலும் வந்துடும், இல்லை திருமணம் கடந்த உறவு போய் கொடுத்தாலும் வரும். சமூகம் எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஜோசியத்தை சொல்லணும். 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி சொன்னாங்க ராசி பலன், இப்போ ஒரு மாதிரி சொல்லணும். இல்லைனாக்கா ஒன்றுமே பொருந்தாது. நீங்கள் ஜோசியமே பொய்ன்ட்டு போயிடுவீங்க. அனுபவிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க பொய்யா மெய்யான்னு. உங்கள் குடும்பங்களில் அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு அப்படிப்பட்ட அடிப்படை ஜாதகம் இல்லை. பிறன்மனை விழணும், திருமணம் கடந்த உறவுல ஈடுபடணுன்ற மாதிரி ஆண் பெண் ஜாதகங்கள் அமைந்திருக்கிற குடும்பங்கள்ல தான் இதை எடுத்துக்கணும். எல்லா வார்த்தையும் எனக்கேன்னு எடுத்துக்கூடாது. அவ்வளோ ஈகோ இருக்கக்கூடாது. எதுக்கு உங்களுக்கு ஈகோ? ஜோதிடம் என்பது என்ன தெரியுமா? நீ இல்லை, பிரபஞ்சம் இருக்கிறது. நீ இல்லை, மாபெரும் சக்திகளை இயங்கிக் கொண்டிருக்கணும். அதில் நீ அற்பம் பற்பம். அதுதான் ஜோதிடம். ஆனால் இங்க நீங்க ஒரு பெரிய ஆள் இல்லை. உங்க கை கெட்டாத ஆகாயத்திலிருந்து கோள்கள் அசைஞ்சாலே இங்க உங்களுக்கு இந்த மாதிரி திருமணம் கடந்த உறவுல போறீங்களே, அப்போ உங்க கண்ட்ரோல் என்ன இருக்குது? எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஜாதக கிரகமைப்பு அடிப்படை ஜாதத்தில் அப்படிப்பட்ட கிரகமைப்பு வாங்கி பிறந்தவர்களுக்கு தான் இது பொருந்தும். அப்படி வாங்கி பிறக்காதவங்களுக்கு பொருந்தாது. மனசளவில் கூட அந்த சஞ்சலம் போயிடும். மனசளவில் கூட சஞ்சலம் வராத அளவுக்கு ஜாதகத்தில் அந்த 7ஆம் பாவம் சுத்தமாக இருந்தால் வரவே வராது. அப்படி புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் புரியும் சொல்ல முடியுமா? வாங்க என்னுடைய ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியான ட்ரஸ்ட்ல மாணவர்களாக சேருங்க. ஒரு குருவிடம் மண்டியிட்டு கற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் சும்மா அப்படி போற போகலாம் சொல்லிட்டு போக முடியாது. ரைட்? ஏன்னா அவ்வளவு பெரிய அறிவியலையும் தாண்டி அறிவியல் இந்த ஜோதிடம். இதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய மகத்துவம் இருக்குது, மிகப்பெரிய அறிவாற்றல் இருக்குது. பொக்கிஷம் வேண்டுமென்றால் நீங்கள் தான் போய் கண்டுபிடிக்கணும். மெக்கனஸ் கோல்டு மாதிரி அதில் உயிரை கூட போவோம். சும்மா வீட்டுக்குள்ளேயே கொண்டாந்து கொடுத்துட மாட்டாங்க யூடியூப் ஃபேஸ்புக்கில். ரைட் என்று கூறி பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு நன்றாக அனுபவிங்கள். யாருக்குமே தராதீர்கள். நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட
15 நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலனை கூற உள்ளேன். காலம் 13 பிப்ரவரி 2026 வெள்ளிக்கிழமை 4:07 அதிகாலையில் இருந்து 15 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:01 வரையில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை கூறப்போகிறேன். என்ன ரிஷபராசி அன்பர்களே, உங்க காட்டில் தான் மழை பெய்யுது, கொட்டுன்னு கொட்டுது. நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்களான்னு சொன்னாங்க. எதுவுமே கொட்டலை, தேல் கூட கொட்டலைன்னு. தேல் கூட கொட்டினோம்னாக்கா தேல் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகணும், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தேல் வரணும். சும்மாவே கொட்டுமா? அடிப்படை ஜாதகத்தில் யோகம் இருக்கணும். அது இருக்குதா இல்லையான்னு ஒரு நல்ல வாக்குபலம் உள்ள ஜோசியர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏன் கொட்டலைன்னு உங்களுக்கே தெரியும். ஆக அடிப்படை ஜாதகம் யோகமாக இருக்கிறவங்களுக்கு தான் எந்த ராசி பலனும் வேலை செய்யும், மற்றவங்களுக்கு வேலை செய்யாது என்பதை நான் 10 ஆண்டுகள் கூறிவிட்டேன். செவிடன் காதில் சங்காக நீங்கள் இருந்தார், அதை பற்றி எனக்கு என்ன கவலை, அவ்வளவுதான். உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் தான் கவலைப்பட வேண்டும் என்று கூறி இப்போது பலனை மட்டும் கேளுங்கள். இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே அசிங்க அவமான மானபங்கம் யாரால? தாயால, தாய் வர்க்கத்தாரால, சகோதரனால, சகோதர வர்க்கத்தாரால, மனைவியால, மனைவி வர்க்கத்தாரால, இப்படி தான் ஆரம்பிக்குது. கடனால, வழக்கால, நோயால. அங்கிருந்து வாங்க. இந்த மாதம் ஆரம்பித்த உடனே கிட்டத்தட்ட மிகச்சரியாக ஒரு 3-5 நாட்கள் கழித்து 17ஆம் தேதி பிப்ரவரியிலிருந்து 23ஆம் தேதி பிப்ரவரிக்குள்ள 5 தொகை வருது சாமி. எடுத்து உள்ளவை எவ்வளவு? முதல் தொகை நோட் பண்ணு. 1என்ற தொகை, 9என்ற தொகை, 4என்ற தொகை, 3என்ற தொகை, 2 என்ற தொகை, இப்படி வருகிறது 5 தொகை. ஆமாம், எடுத்துவை. அதுதான் இந்த மாதத்துக்கு தேவையானது. பிறகு இந்த மாதம் உங்களுக்கு கலைத்துறையை சார்ந்தவர்களாக, அந்த கலைன்னா 1000 கலை 64, சினிமா மட்டும் புரிஞ்சுக்கூடாது. அதில் ஒரு 24 கலை இருக்குது. ட்ராவல்ஸ் பண்ணுறவங்க, வெள்ளி வியாபாரம் பண்ணுறவங்க, நகை ஆச்சாரிகள், டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சமையல் கலை நிபுணர்கள், தையற்கலை நிபுணர்கள் எல்லோருக்குமே ஒரு தொழிலில் நல்ல ஆர்டர் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. திருமணம் நடக்க வேண்டும் என்ற ஜாதகத்திற்கு மட்டுமே நல்ல வரன் அமையும். காலம் போகிற போக்கில் சொல்லணும், இன்றைக்கெல்லாம் திருமணம் என்பது ஆண்களுக்கு பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான், செக்யூரிட்டியான லைஃப்பில் வாழணும்னு. பெண்கள் எல்லாருமே அந்த செக்யூரிட்டியை அவங்க கூண்டு கிளியாக நம்மை வைப்பார்கள் என்பதற்காக பெண்கள் விரும்புவதில்லை. இந்த காலத்து யுவதிகள் கிழவில்கிட்ட போயிடக்கூடாது. ஆமாம், 40 தாண்டினாலே பாதி கிழவி. அப்படி இளைஞிகள் விரும்புறதில்லை. நாங்கள் வேர்ல்டு டூர் அடிக்கிறோம், வாழ்கிறோம், எங்களுக்கு பிடிச்சவங்க கூட லிவிங் டுகெதரில் இருக்கிறோம், அப்படியே செத்து போகிறோம், அவ்வளோதான். சாகும்போது கூட செல்ஃபோன் அப்படியே வந்து பேசிக்கிட்டே போய் படுத்துடுறோன்ற மாதிரி செல்ஃபோனோடு தான் எல்லா யுவனும் வாழ்கிறார்கள். ஆக ஒரு பெண்ணுக்கு செல்ஃபோன் கணவனாகி போச்சு, ஒரு ஆணுக்கு செல்ஃபோன் மனைவி ஆகி போச்சு. அப்படி இருக்குது சமூகம் போகிற போக்கில் போய் தானே சொல்ல முடியும். சும்மா நான் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு ஆல் இண்டியா ஆரம்பித்தப்போ சொன்ன மாதிரி சொன்னால் யாருக்கு புரியாது என்று கூறி, இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் திருமணம் நடக்கணுன்றவங்களுக்கு நடக்கும், குழந்தை பாக்கியம் இருக்குதுன்னு அடிப்படை ஜாதத்தில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். எல்லாமே அடிப்படை ஜாதத்தை வச்சு தான் ராசி பலன். உங்கள் இஷ்டத்துக்கும் கற்பனைக்கும் நீங்கள் வந்து ராசி பலன் சொன்னோம்னா நீங்களே வாய்ஸ் ரெக்கார்டில் போட்டு சொல்லிக்க வேண்டியது தான். இல்லை நீங்களே ஒரு 30 வருஷம் ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு, முதல்ல கற்றுக்கிறதுக்கே வந்து எத்தனை வருஷம் தெரியாது, கற்றுக்கிட்ட அப்புறமா 30 வருஷம் அனுபவப்படணும் பட்டு அப்புறமா நீங்களே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து சொல்லுங்கள். இப்போ பலனை மட்டும் கேட்டுக்கணும். தெரியலன்னா தெரிஞ்சவங்க சொல்கிறது கேட்கணும், இல்லைன்னா நீங்களே தெரிஞ்சுக்கணும். ஒன்று கற்றுக்கோ இல்லை கற்றுக்கொடு, இந்த 2 தான் உலக நியதி என்று கூறி இந்த மாதம் அடிப்படையில் நல்லா தான் இருக்குது. நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்க ஜாதகம் நல்லா இல்லை என்று கூறி முத்தான ஒரு 4 பலன் கேளுங்க. வெளிநாடு வெளி மாநிலத்திலேருந்து சில பேருக்கு தொழில் வரும். இப்போவே மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் வேறு வந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு தான் மே 15க்கு மேலே துரியோதன படை மாண்ட நேரம். அதுக்கான ட்ரெய்லர் இப்போவே ஆரம்பிக்கும். மெயின் பிக்சர் 2026 மே 15க்கு மேலே. கடந்த 11 நவம்பர் 2025 முதல் 11 மார்ச் 2026 வரலும் உங்களுடைய நல்ல நேரத்தில் ஒரு கெட்ட நேரம், ஆப்பு வைத்த நேரம், பல டைட்டில் மாதிரி இது இல்லை. நல்லா வந்துட்டு இருந்த பணம் ஆப்பு வச்ச மாதிரி வனம் வராமல் போயிடுச்சு. எப்போதுலேருந்து 11 நவம்பர் 2025 முதல் 11 மார்ச் 2026க்குள்ள ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த 11 நவம்பருக்கு முன்னாடி வந்துக்கிட்டு இருந்த பணம் ஸ்டாப் ஆகிடுச்சிங்க, நின்று போச்சுங்க. பந்த் கரேகா, அவ்வளோதான், க்ளோஸ் த டோர். இப்போ மீண்டும் 11 மார்ச் 2026க்கு அப்புறமா மீண்டும் பணம் வரப்போகுது. அதனால் சரியாக பயன்படுத்துங்க.
அதன் பிறகு 23 பிப்ரவரி 2026 மனைவியுடைய கை முன்னாடி ஓங்கிக்கிட்டு இருந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக அமுங்குது. ஆனால் காமத்தீ வேற பற்றி எரியுது 23 பிப்ரவரி 2026 மேலே. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும், ஐம்புலன்களை அடக்கிக்கிட்டு இருக்கணும். இல்லைன்னா எஷக்கு பிஷக்காக போய் மாட்டிக்கிட்டீங்கன்னாக்கா அப்புறமா போஸ்கோ பெஸ்கோ பிஸ்கோ பிஸ்கோட் தான் வழக்குகள் பாயும். ரைட். அடுத்ததாக 1 மார்ச் 2026 ஒரு பணம் வருது, கடன் ரீதியாக வருது. எவ்வளோ வருது? 6ன்ற தொகை 6000, 60000, 6 லட்சம், 6 கோடி, 60 கோடி, 6000 கோடி, 60000 கோடி. அந்த மாதிரி ஜாதகமாக இருந்தால் 60000 கோடி கூட வந்துடும். கடன் வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வங்கிகள் ரெடியாக இருக்குது. விஜய் மல்லையா மாதிரி இருக்காங்கல்ல. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவர நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை எடுத்து சுபிக்ஷமாக நீங்கள் மட்டும் நன்றாக இருங்கள், யாருக்குமே ஷேர் செய்யாதீர்கள் என்று கூறி நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். மிதுன ராசி அன்பர்களுக்கு 1 மாத கால மாத ராசி பராபலன்களை கூற உள்ளேன். காலம் 13 பிப்ரவரி 2026 வெள்ளிக்கிழமை 4:07 காலை முதல் 15 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை 1 மணி 1 நிமிடம் அதிகாலை வரையில். என்ன மிதுன ராசி அன்பர்களை, கடந்த 2 வருஷம் 2024 மேலிருந்து 2025 மே உங்களுக்கு விரயம்னா செலவு செலவு செலவு, சில சுப செலவு, சில பாவ செலவு, சில வட்டி கட்டுற செலவு, சில சொத்து வாங்குற செலவு, இப்படி போச்சு. 25 கடந்தது சொன்னா தானே உங்களுக்கு கோள்கள் எப்படி துவைச்சி அடிச்சு காய வச்சிருக்குன்னு தெரியும். ரைட். பிறகு 25 மேல இருந்து 26 மே மென்டல் ப்ரெஷர், சோஷியல் ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் வந்துருச்சுங்க. டெய்லி மாத்திரை போட சொல்லிட்டார் டாக்டர் பிபிக்கு. ரைட். அதனால் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு ஒரு ஆவி உங்கள் மனைவி மேலே உட்காந்து உங்களை அப்படியே ஒரு பார்க்குது. ஆசன வாய்வு நோய் வருது, ஆசன நோய் வருது, பைல்ஸ் வருது, மூலம் வருது, பௌத்திரம் வருது. நீங்கள் மலம் கழிக்கும் போது அந்த இடத்துல எரிச்சல் தாங்க முடியல. ஆயின்மெண்ட் போட்டுக்கிட்டு தான் வெளியே போக முடியுது. எச்சரிக்கையாக இருக்கணும். ஸ்பைனல் கார்டில் அடிபடுறதுக்கும் அதிகாரம் உண்டு இந்த மாதம். புரியுதா? ரைட். பிறகு தொழில் மட்டும் கடுமையாக வேலை செய்கிறீங்க. கொஞ்சம் ஒளிமயமான எதிர்காலம் மிதுனராசி அன்பர்கள் கண்களில் தெரிகிறது. பிறகு இந்த மாதம் ஆரம்பித்த 13 பிப்ரவரியிலிருந்து 15 பிப்ரவரிக்கு அப்புறமா ஒரு 2.5 நாள் அசிங்க அவமானம் மானபங்கம். யாரால? முயற்சியால், இளைய சகோதரியால், சகோதரனால், கடன்காரனால், வழக்கால், நோயால், பக்கத்து வீட்டுக்காரன் கூட கார் பார்க்கிங் சண்டையால், ஸ்டேஷனுக்கு க்ஷேமநல நிதி கட்டு ஒரு 5000 ரூபா. ரைட். ரசீதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கம்முன்னு வந்துடணும். ரைட். பிறகு பிள்ளைகள் நல்வாழ்வுக்காக, உயர்கல்விக்காக ஒரு தொகை செலவிட வேண்டியது வருகிறது. தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. பிறகு முத்தான 4 பலன் கேட்க வேண்டாமா? கேட்கணும். சொல்கிறேன் நானே, நோட் பண்ணுங்க. எப்போ? கடந்த 11 நவம்பர் 2025 முதல் 11 மார்ச் 2026 இந்த காலகட்டம் கெட்டதில் ஒரு நல்லது, நல்லதில் ஒரு கெட்டது, அப்படிப்பட்ட ஒரு காலம். கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர்லேருந்து ரிலீஃப் ஆகி செலவு என்ற ப்ரெஷர் வந்துருச்சு. அந்த 11 நவம்பர் 2025 11 மார்ச் 2026 இப்போ மீண்டும் 23 பிப்ரவரி 2026 அப்புறமா இந்த பைல்ஸ் மூலம் பௌத்திரம் கொஞ்சம் அடங்கும். அதனால் இனி ஆயின்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஆசன வாயில் போடுறது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் கொஞ்சம் கம்மியாகும், மலச்சிக்கல் ப்ராப்ளமும் கம்மியாகும். இந்த மாதம் மட்டும் நீங்கள் உஷாரா இல்லைன்னா 23ஆம் தேதிக்கு முன்னாடி, பிப்ரவரி 23க்கு முன்னாடி வழக்கு வாங்கிடுவீங்க, கேஸ் வாங்கிடுவீங்க. ஒரு நாளாவது நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு வரணும். பார்த்து ஏதாவது குற்ற வழக்குகள் பின்னணியில் மிதுனராசிக்காரங்க இருந்தாங்க, உடனே உஷாராக இருக்கணும். 23 பிப்ரவரி நிலத்துக்கு உள்ளே போட்டுடுறான். 1 வருஷம் மிஸ்ஸா அப்படின்னுறான். மிஸ்ஸானாக்கா ஏதோ வாங்கி சாப்பிட்ற மிர்ச்சின்னு நினச்சிக்காதீங்க. மிஸ்ஸானா 1 வருஷம் ஜெயிலில் இருக்கணும்னு அர்த்தம். பார்த்து எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லாருக்குமே இல்லை, குற்ற வழக்குகளில் ஏற்கனவே பின்னணி உள்ள ரவுடிகள், ரவுடி போக்கான ஆள்கள்,
வீரம் அதிகமானாலும் ரவுடிசனம் தானே. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கு தானே ஜோசியம், அதுக்கு தானே வந்து பார்க்குறீங்க ராசி பலன். ரைட். பிறகு 1 மார்ச் 2026 இந்த மாதம் நிறைவடைவதற்குள்ள யாருக்கெல்லாம் ப்ரமோஷன் வரணுமோ வந்துடுது, யாருக்கெல்லாம் பதவி உயர்வு வந்துடுது, யாருக்கெல்லாம் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் போகணுமோ போயிடுறீங்க. சிட்டா பறக்கிறீங்க. எப்படி சிட்டா பறக்கிறீங்க? அப்படி இருக்குது. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தரப்படுகிறது. அதை எடுத்துக்கொண்டு சுகபோகமாக நீங்கள் மட்டும் உங்கள் குடும்பம் மட்டும் வாழுங்கள். யாருக்கும் மறந்தும் ஷேர் செய்யாதீர்கள். அவர்கள் நன்றாக இருக்கவே கூடாது, நீங்கள் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழுங்கள். அப்படித்தானே வாழ்கிறீர்கள் 10 ஆண்டுகளாக, இனிமேலும் அப்படியே வாழுங்கள் என்று கூறி நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் கடகராசி நண்பர்களுக்கு 1 மாத கால மாத ராசி பலாபலனை கூற உள்ளேன். காலம் 13 பிப்ரவரி 2026 வெள்ளிக்கிழமை 4:07 அதிகாலை முதல் 15 மார்ச் 2026 அதிகாலை 1:01 வரையில். என்ன கடகராசி என்பர்களே, இப்போதான் உங்களை அட்டமச்சனி துவைச்சி காய வச்சு அப்படி இஸ்திரி போட்டு தூக்கி குப்பையில் போட்டுச்சு. இப்போது உங்கள் ராசியை சேர்ந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா பாதிக்கப்பட்டிருக்காங்க? செங்கோட்டையின் கடகராசி பூச நட்சத்திரம், நடிகர் விஜய் கடகராசி பூச நட்சத்திரம், நடிகர் கார்த்திக் கடகராசி பூச நட்சத்திரம், நடிகர் சுகன்யா கடகராசி. சரியா? அட்டம சனி என்றது 7 நாட் சனியை விட கொடூரமானது, கொடூரமானது, கொடூரமானது. எனக்கு 10 கடகராசி என்பவர்களை தெரியும். 10 பேரும் அவங்கவுங்க ஜாதகத்தில் உள்ள யோக தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க. நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் உள்ள யோக தசாபுத்திகளோ அவயோக தசாபுத்திகளோ அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனை மாட்டிங்க. அதனால் பச்சை சுகா போட்டவெல்லாம் புருஷன் சிவப்பு ஜாக்கெட் போட்டதெல்லாம் பொண்டாட்டின்னு நினைக்கக்கூடாது. உங்கள் ஜாதகத்தை முதல்ல அறிய கற்றுக்குங்க. இளமை போகிறதுக்குள்ள, இளமை போகிற அப்புறம் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? இளமை இருக்கிறதுல கற்றுக்கிட்டாங்க ஏதோ 2 வீடு 3 வீடு வாங்கலாம். ரைட். இப்போதைக்கு பலனை மட்டும் கேளுங்க என்று கூறி இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே பணம் வருது. எவ்வளோ வருது? 7 தொகை. 13 பிப்ரவரியிலிருந்து 15 பிப்ரவரிக்குள்ள 7 தொகை, 6 தொகை, 1 தொகை எடுத்து அடிப்படை செலவுக்கு வச்சுக்கிங்க. பிறகு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே பொண்டாட்டி பத்ரகாலியாக நிற்கிறா. ஏய் காளி, ஜெய் காளி, தூக்கி போட்டு கணவனை மெரி நெஞ்சு மேலே காலை வச்சு அப்படி நிற்கிற. எப்படி இருக்கும் பார்த்துக்குங்க. அப்படி இருக்குது. அடுத்தது சிற்றின்ப பழக்கம் உள்ளவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். போதை லாகரி வஸ்துக்களில் கைதாகிறதுக்கு நிரம்ப வாய்ப்பு உண்டு. டாஸ்மாகில் உட்காந்தா கூட போதை வகைகளை கைது பண்ணிடுவான். எச்சரிக்கையாக இருக்கணும். தீர்த்தம் சாப்பிட்றதா இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே சாப்பிடுங்க. ஒன்று டாஸ்மாக் தீர்த்தம், இல்லைனாக்கா பெருமாள் கோவில் தீர்த்தம். ஓகே, ரைட். பிறகு எங்கேயாச்சும் வெளியூர் வெளி மாநிலம் ஓடி போயிடலாமா அப்படின்னு மனசு தவிக்குது. பொய் பேசு சாமி இந்த மாதம். உண்மையை பேசிப்பார். கஞ்சி குடிக்க கூட காசு வராது. ரைட். பிறகு முத்தான 4 பலன் கேளுங்க. கடந்த 11 நவம்பர் 2025 11 மார்ச் 2026 வரலும் கொஞ்சம் பணம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த 11 நவம்பர் 2025 முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் செலவுலையே போயிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் வரவும் வருது, செலவும் வருது, வரவும் வருது, செலவும் வருது, அப்படி வருது. பிறகு 23 பிப்ரவரி 2026 அப்புறமா தான் மனைவி பத்ரகாலியாக நின்று அந்த அம்மா கொஞ்சம் சாந்த சொருவியாகுது. அப்படியே ஐஸ் வாட்டர்லாம் ஊற்றி அப்படி ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்து தலையில் எலுமிச்சப்பழம்லாம் தேய்ச்சி அம்மன் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்து பித்தம் தெரியுது. அதுக்கு முன்னாடி வரலும் உங்களை தூக்கி போட்டு மெச்சின்னு இருந்தாங்க. உன்னால் தான் கடந்த 3 வருஷம் பிள்ளைங்க படிப்பு போச்சு, என் நகை போச்சு, எல்லாம் போச்சு, வெள்ளி பாத்திரம் போச்சு. பிறகு அங்கிருந்து வாங்க 1 மார்ச் 2026 அதிலிருந்து 15 மார்ச் 2026 இந்த மாதம் முடியறதுக்குள்ளே ஒரு நண்பன், ஒரு நண்பி, ஒரு பெரிய மனிதர், ஒரு சகாயம் 6 தொகை வருது. 6000, 60,000, 6 லட்சம், 60 லட்சம், 6 கோடி, 6000 கோடி வரும். 6000 கோடி வர மாதிரி ஜாதகம் இருக்குதான்னு முதல்ல பார்த்துக்குங்க. அவங்களுக்கு வரும். சுக பாக்கிய தன லாப பூர்வ புண்ணியம் வலுத்தவங்களுக்கு வரும். ரைட் என்று கூறி பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களையும் சந்திராஷ்ட நாட்களையும் தந்து கொண்டிருக்கிறேன்.
அதை எடுத்து சுகப்படுங்கள். மறந்தும் யாருக்கும் ஷேர் செய்யாதீர்கள். அப்படி நானே அதை உங்களுக்கு தரவில்லை என்றால் நீங்கள் என்ன ஆவீர்கள்? எனக்கு பெருந்தன்மையான மனம் இருந்ததுனால்தானே நானே உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் விரயம் செய்து கொண்டு நீங்கள் ஒரு ஷேர் மட்டும்தான் செய்ய வேண்டும். ஆனால் செய்யாதீர்கள். உங்களுக்கு புண்ணியம் வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் செய்யாதீர்கள். ஏனென்றால் 10 வருடங்கள் நீங்கள் யாருக்குமே ஷேர் செய்யவில்லை. அதனால் உங்களுக்கும் புண்ணியம் வரவில்லை. நான் 10 வருடங்களாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பதால் எனக்கு கணக்கில் புண்ணியம் ஏறிக்கொண்டே செல்கிறது என்று கூறி நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் சிம்மராசி அன்பர்களுக்கு 1 மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 13 பிப்ரவரி 2026 முதல் 15 மார்ச் 2026 வரை. என்ன சிம்மராசி அன்பர்களே, கண்டச்சனியிலிருந்து அஷ்டமச்சனிக்கு வந்திருக்கீங்க. அசிங்கம், அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி, மலை உச்சிக்கு போலாண்டா நிம்மதியாக இருக்கிறதுக்குன்னா அங்கேருந்து கால் இடறி விழுந்துருவீங்களா அப்படின்னு நானா சொல்கிறேன். சித்தமகா புருஷர்களும் சொல்லலை, இது எங்கள் அனுபவத்தில் பார்த்தோம். ரைட், 30 ஆண்டுகள் அனுபவத்தில். ரைட், 2 வருஷம் கழிச்சு சொல்லுங்கள் நடந்துதான் நடக்கலையான்னு. ரைட், இப்போதைக்கு பலனை மட்டும் கேளுங்க. ஆக உங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே மன சஞ்சலம், புத்தி சஞ்சலம், ஆத்ம சஞ்சலம், பிள்ளைகள் சஞ்சலம், சாமி குழந்தை சஞ்சலம், குழந்தை இல்லாதவங்களுக்கு இல்லையன்ற சஞ்சலம், இருக்கிறவங்களுக்கு அதை சரியாக தேவைக்கு ஏற்ப பொருளாதாரத்தை கொடுத்து அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியல அப்படின்ற அந்த சஞ்சலம், பணக்காரனுக்கு அதிகமான பணம் வந்ததுனால பிள்ளை இப்படி கெட்டு திரிறானேன்னு அந்த சஞ்சலம், இப்படி அவங்கவுங்களுக்கு ஒரு சஞ்சலம். சஞ்சலம் இல்லாத மனம் இல்லை, நீர் இல்லாத கடல் இல்லை, அந்த மாதிரி தான். ரைட், இப்பொழுதைக்கு பலனை கேளுங்க. அடுத்தது, கடன்காரனுடைய கை ஏறுது, ஓங்குது, வாய்ஸ் ஓங்குது இந்த மாதம். ஆனால் கிளிகிழிப்பு மட்டும் தேவைப்படுது உங்களுக்கு. காம கிளிகிழிப்பு இந்த மாதம் அதிகமாக தேவைப்படுது ஆண் பெண்களுக்கு. சும்மா ரசனையாக ரசிக்கணுன்றீங்க, அப்படி ட்ரெஸ்லாம் போட்டு அப்படி ரசிக்கணும் அப்படின்றீங்க. அந்த வருது இந்த மாதம் அப்படி இருக்குது. இதெல்லாம் அனுபவ ஜோதிடம் இருந்தால் தான் சொல்ல முடியும், புக்கை படிச்சு சொல்ல முடியாது. பிறகு கடுமையான உழைப்பு, பெருங்கொண்ட கடன் வாங்குறீங்க. அந்த பெருங்கொண்ட கடனை வாங்கி ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஒரு எதிர்காலத்தை உருவாக்கலான்னு நினைக்கிறீங்க, உருவாக்கவே முடியாது. ரைட், அடுத்ததாக பணம் மட்டும் ஏதோ ஒரு வகையில் ரொட்டேஷன் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. முத்தான 4 பலன் கேளுங்க. இப்போ முத்தான 4 பலன் கேளுங்க. 11/11/2025 11 மார்ச் 2026 நல்லா, அதுக்கு முன்னாடி 11 நவம்பர் 2025 முன்னாடி வந்துட்டு இருந்த பணமும் நின்று போச்சு. பிச்சை எடுத்தாராம் பெருமாள், அதை பிடுங்கி தின்னாராம் அனுமார், அந்த மாதிரி இருக்குது. பிறகு 11 மார்ச் 2026 மேல் தான் கொஞ்சமாக பணம் வர ஆரம்பிக்குது. 23 பிப்ரவரி 2026 வரலும் கடன்காரனுடைய கை ஓங்கி இருந்தது, சொத்துக்களில் வில்லங்கம் இருந்தது, அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகுது வருகின்ற 23 பிப்ரவரி 2026 அப்புறமா. ஆனால் காமம் மட்டும் தலைக்கேறுது, காம பித்தன் தலைக்கேறுது. சேலையை கொம்புக்கு கட்டினாலும் தடவை பார்க்கணுன்னு தோணுது ஆண்களுக்கு. இதே மாதிரி தான் பெண்களுக்கும். ஆமாம், சோழக்குள்ள பொம்மையை பார்த்தாலும் தடவை பார்க்கணுன்னு தோணுது மனசில். அப்படி தோணுது வருது. அங்கே பாயிண்ட் இருக்குதுன்னா அதெல்லாம் சொல்ல முடியும். ரைட், பிறகு அங்கேருந்து வாங்க. 1 மார்ச் 2026 அப்புறமா பணம் வருது. முயற்சியின் மூலமாக, தொழிலின் மூலமாக, உத்தியோகத்தின் மூலமாக, வேலைவாய்ப்பின் மூலமாக, சுய தொழில் மூலமாக வருது. எவ்வளோ 6 6,000 6 லட்சம் 6,000 60,000 அப்படி வருது. ரைட், அது 6,000 ஜாதகமாக இருந்தால் 6,000, 60,000 ஜாதகமாக இருந்தால் 60,000, 60 லட்சம் ஜாதகமாக இருந்தால் 60 லட்சம் ஜாதகம், அப்படி புரிஞ்சுக்கணும். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் மட்டுமே நன்றாக அனுபவிங்கள். யாருக்கும் தப்பி தவறி தான தர்மமாக ஷேர் செய்யாதீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு தான் தான தர்மத்தின் மீது விருப்பம் இல்லையே என்று கூறி நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும்
அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் கன்னியா ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 13 பிப்ரவரி 2026 முதல் 15 மார்ச் 2026 வரை. என்ன கன்னியா ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆரம்பிக்கிறது 13 பிப்ரவரி 2026 அதிகாலை 4:07 AM வெள்ளிக்கிழமை முதல் 15 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை 1:01 AM வரையில் உங்களுக்கு எல்லா விதமான முயற்சியும் பண்ணி பார்க்குறீங்க, எல்லா விதமான தொழில் உத்தியோக முயற்சியும் பண்ணி பார்க்குறீங்க. ஆனால் எதுவுமே பப்பு வேகலை, டப்பு வரலை, வரா மாதிரி இருக்குது. போன மாதம் உழைச்ச காசுக்கான ஊதியம் இந்த மாதம் வருது, இந்த மாதம் உழைக்கிற ஊதியத்துக்கான காசு அடுத்த மாதம் வருது. இப்படியே மாதம் தள்ளி 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 வருகிறது. அதனால் எப்போவுமே உங்களுடைய ஒரு மாத சம்பளம் யார் கையிலையோ உங்கள் முதலாளி கையில் இருக்குது, உங்கள் கையில் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த ஒவ்வொரு மாதமும் கடன் வாங்கணுமா இல்லையா? வாங்குங்க. பெண்களுக்கு கருச்சிதைவு ஏற்படுகிறது. ஆண்களுக்கும் அதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அல்சர் வருகிறது. இந்த மாதம் இருதய ஸ்தானத்திலிருந்து ஒரு ஆவி தான் செயல்படுத்துது. பிறகு கலைத்துறை சார்ந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு ஏதோ ஒரு வகையான ஏற்றம் வாய்ப்புகள் வந்து பணத்தை நிரப்புகிறது. டைவர்ஸ் ஆகணுன்ற விதி உள்ளவங்களுக்கு இந்த மாதம் டைவர்ஸ் ஆகிடுது. அவ்வளோதான், இனியும் கூட வாழ மாட்டேன்னு மனைவி சொல்லிடுது, கணவன் சொல்லிடுறாரு பொண்டாட்டிக்கிட்ட. அதுதான் இந்த மாதம் நடக்கிறது. திருமணம் நடக்க வேண்டும் என்ற கிரகமைப்பு உள்ளவர்களுக்கு வரன் வந்து 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 தட்டி போகும். பிறகு முத்தான 4 பலன் கேளுங்க. அதுதான் கடந்த 11 நவம்பர் 2025 முதல் 11 மார்ச் 2026 வரையிலும் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம், கெட்ட நேரத்தில் நல்ல நேரம். அந்த 11 நவம்பர் 2025க்கு முன்னாடி கெட்ட நேரமாக இருந்தது, பணம் வராமல் இருந்தது, உத்தியோகம் செஞ்சாலும் வேலை செஞ்சாலும் தொழில் செஞ்சாலும். ஆனால் 11 நவம்பர் 2025 பணம் வந்துகிட்டு இருக்குது. அது 11 மார்ச் 2026 வரலும் வருது. அதுக்கப்புறமா ஸ்டாப் ஆகிடும். பிறகு 23 பிப்ரவரி 2026க்கு முன்னாடி வரலும் நெஞ்சு எரிச்சல் இருந்தது. பிறகு உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அல்சர் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேல் வயிற்றுலேருந்து இறங்கி இப்போ அடி வயிற்றுக்கு வருது. இப்போ மேல் வயிறில் ப்ராப்ளம் இல்லை, அடிவயிறில் ப்ராப்ளம்ன்றாரு டாக்டர். என்னங்க இது? ஒன்று மேல் வயிறு இல்லை அடிவயிறு. இன்னும் சில பேருக்கு பைபாஸ் சர்ஜரி நடக்கணுன்ற விதி உள்ளவங்களுக்கு 23 பிப்ரவரிக்கு முன்னாடியே நடந்திருக்கும். எச்சரிக்கையாக இருக்கணும். பிறகு 1 மார்ச் 2026 பணம் வருது. யாரால வருது? எதிர் பாலினம், மனைவி, காதலன், காதலி, லிவிங் டுகெதர், ஒரு ஆணால் ஒரு பெண்ணால், திருமணம் கடந்த உறவால் ஆண் பெண்களுக்கு வருகிறது. காதலன் தருகிறார், வாங்கிக்கிங்க. 6 தொகை 6000, 60,000, 6 லட்சம், 60 லட்சம். பிறகு உங்கள் நலன் கருதி ஆனால் இந்த மாதம் யாருமே ஷேர் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, ஸ்பெகுலேஷன் பண்ணக்கூடாது. பண்ணால் அம்புட்டு காசும் போயிடும். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு சுகபோகமாக அனுபவிங்கள். யாருக்கும் தராதீர்கள், யாரையும் பாதுகாக்காதீர்கள். சந்திராஷ்ட நாட்களை கொடுத்து அந்த புண்ணியம் உங்களுக்கு வேண்டாம் என்று நினைப்பவர்கள் செய்யாதீர்கள் என்று கூறி நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம்
13 பிப்ரவரி 2026 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணி 7 நிமிடம் வரை, வெள்ளிக்கிழமை காலை 4 மணி 7 நிமிடம் முதல் 15 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1 மணி 1 நிமிடம் வரை நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை கூற உள்ளேன். என்ன துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் தான் கடந்த 2025 மார்ச்சிலிருந்து கடன் வழக்கு நோயோட சண்டை போடுறீங்க. நல்லா போடுங்க போடுங்க போடுங்க, போட்டுக்கிட்டே இருங்க, இன்னும் 27 வரலாம். ரைட், இப்போ பலனை கேளுங்க. இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு ஊரை விட்டு ஓடிடலாமான்றதுக்கு மென்டல் டார்ச்சர். ஆனால் பணம் வருது, எடுத்து உள்ள வைங்க. 7 தொகை, 6 தொகை, 1 தொகை இந்த மாதம் 13 பிப்ரவரியிலிருந்து 15 பிப்ரவரிக்குள்ளே வருது. பிறகு தாயின் உடல்நலம் கெடுகிறது. உங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு அதிகாரம் உண்டு. எச்சரிக்கையாக இருங்க. ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க. இந்த மாதம் வண்டி வாகனத்தில் நெஞ்சில் அடிபடுறதுக்கு அதிகாரம் உண்டு. நெஞ்சு எரிச்சல் வர்றதுக்கு அதிகாரம் உண்டு. ஆமாம், எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. பிறகு பிள்ளைகளுக்கு ஏதோ சில நன்மைகள் இந்த மாதம் நீங்கள் செஞ்சு தரீங்க. உங்கள் மூலமாக அவங்க சில நன்மைகள் அடைகிறாங்க. பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஏதோ ஒரு லேப்டாப்பாவது வாங்கி தரீங்க. அவங்க கல்விக்கு தேவையான 2 வீலரு, அந்த மாதிரி இன்னும் வசதி படைத்தவர்கள் 4 வீலர் கூட பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பாங்க காலேஜ் போய்ட்டு வரதுக்கு. அதெல்லாம் நடக்குது. இப்போ கடன் வாங்கி அப்படியே ரொட்டேஷனில் வண்டி ஓடுது. கடன் வழக்கு நோயோட சண்டை போடுறீங்க. போடுங்க போடுங்க போடுங்க, நல்லாவே போடுங்க. பிறகு ஏதோ ஒரு ஆவி காதில் பேசுது இந்த மாதம். என்ன ஆவி தெரியாது, ஞானமான ஆவி பேசுது. அதன் பிறகு ஞானமான முறையில் லாபத்தை ஈட்டுறீங்க. உங்களுடைய அபிலாஷை என்ற ஆஸ்பிரேஷன்ஸையும் பூர்த்தி பண்ணிக்கிறீங்க. பிறகு முத்தான 4 பலன் கேளுங்க. கடந்த 11 நவம்பர் 2025 முதல் 11 மார்ச் 2026 இந்த காலகட்டம், ஏற்கனவே 11 நவம்பர் 2025 முன்னாடி வந்துகிட்டு இருந்த பணமும் நின்று போச்சு. இப்போ மீண்டும் 11 மார்ச் 2026 அப்புறமா வருது. பிறகு 23 பிப்ரவரி 2025 இந்த நெஞ்செரிச்சல், தாய்க்கு உடல்நலம் கெடுதல், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி நெஞ்செரிச்சல்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. பைபாஸ் சர்ஜரி நடக்கணுன்ற விதி உள்ளவங்களுக்கு நடந்து போகுது. 23 பிப்ரவரி 2026 முன்னாடியே எச்சரிக்கையாக இருக்கணும். பிறகு 23 பிப்ரவரி 2026 கொஞ்சம் டென்ஷன் கம்மியாகுது. ஆனால் யாராவது ஒரு நல்ல அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்திருந்தா அதுக்கான வாய்ப்பு 2026 பிப்ரவரி மாதம் 23 முன்னாடியே வந்திருக்கணும். 45 நாளுக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் 1 2026 பிப்ரவரி 23 வந்திருக்கணும். வரும். அந்த மாதிரி முயற்சி எடுத்து, ஆமாம், குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமினேஷன் யாராவது எழுதியிருந்தா, டிஎன்பிசி யாராவது எழுதியிருந்தா, பிறகு இந்த மாதம் ஸ்பெகுலேஷன், ஷேர் பிஸ்னஸ்ஸு, லாட்ரி டிக்கெட்டில் யோகம் இல்லை இல்லை இல்லை, வாங்கினா அம்பட்டும் போயிடும், வாங்கக்கூடாது. ஆக மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு 11 மார்ச்சுக்கு பிறகுதான் பணவரவு வரக்கூடிய காலமாக இருக்கிறது. அதற்கு முன்பு உங்களுடைய மனைவியின் தாலி கூட போய் அகப்பட்டு போயிருக்கு. எப்போ? 11 நவம்பர் 2025 இருந்து 11 நவம்பர் 2025 இருந்து 11 மார்ச் 2026 மனைவியின் தாலி கூட அடமானம் போயிட்டுருக்குங்க. அடமானம் போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சோதனையான காலகட்டம். ஆமாம், ஜோதிடத்தெல்லாம் அனுபவிச்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 11 நவம்பர் 2025 இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது 13 பிப்ரவரி 2026 ஆனால் அனுபவிச்சிருப்பீங்களே. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, கிட்டத்தட்ட 3.5 மாதம் அனுபவிச்சிருப்பீங்களே. போதுமே, அந்த அனுபவமே உங்களுக்கு சொல்லியிருக்குமே. நான் சொன்னதுக்கு தனயோக ஜாதகமாக இருந்தாக்கா மனைவி தாலி வரலும் போகாது, நகை வரலும் போயிருக்கும். அப்படி புரிஞ்சுக்கணும். சும்மா எல்லாத்தையுமே 3 நிமிஷத்தில் சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயத்தில் மண்டி போட்டு மாணவனாக இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அது மூளையில் ஏறும். சும்மா போகிற போக்கில் தெரிஞ்சுக்கிட்டா எதுவுமே மூளையில் ஏறாது. புரியுதா? அதனால தான் படித்தவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அவன் என்னத்தை படித்தான்? படித்த படிப்புக்கு ஏற்ற திறமை இருக்காது. அதுக்கெல்லாம் அனுபவம் வேணும். அதுக்கு போய் ஒரு குரு கிட்ட மண்டி போட்டு கற்றுக்கிட்டா தான் கற்றுக் கொடுப்பார். இல்லைன்னா அவர் எதுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்? அவருடைய எனர்ஜியை உங்களுக்கு வேஸ்ட் பண்ணணும். நீங்களே இவ்வளோ உஷாராக இருக்கும்போது குரு உங்களோட எவ்வளோ பேர் உஷாராக இருப்பார். ரைட் என்று கூறி இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராஷ்டம நாட்களும் தரப்படுகிறது. அதை எப்போது போலும் நீங்கள் பொதுநலம் இல்லாமல், இப்போது எனக்கு பொதுநலம் இருப்பதால் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த பொதுநலம் உங்களுக்கு இல்லாததால் நீங்கள் யாருக்குமே ஷேர் செய்யாமல் சுயநலமாக வாழுங்கள். அதுதான் உங்களுக்கு பூர்வ புண்ணியம் இல்லாமல் செய்யும். ஆக பூர்வ புண்ணியம் வளர வேண்டும் என்பவர்கள் ஷேர் செய்யுங்கள், வளர வேண்டாம் என்பவர்கள் ஷேர் செய்யாதீர்கள் என்று கூறி நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது
புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களையும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 13 பிப்ரவரி 2026 அதிகாலை வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:07 மணி முதல் 15 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1 மணி 1 நிமிடம் வரையில். என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, 2025 மே 15 தான் உங்கள் மனைவி தாலி கூட அடமானம் கடத்துக்கு போச்சு. வீட்டில் உள்ள வெள்ளி பாத்திரம், நகை, தட்டு முட்டு சாமான், முட்டி விழுந்தாக முட்டியில் தட்டிக்கிற மாதிரி இருக்கிற சாமானை கூட வைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடுச்சு. போங்க. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் பேசினாலே எல்லாரும் பயப்படுறாங்க. இது ஒரு ஆவி பேசுகிற மாதிரி இருக்குதுங்க இவர் பேசும்போது. அவ்வளோ ஆக்ரோஷம் உங்களுக்கு. இந்த மாதம் ஆரம்பித்து 13 பிப்ரவரியிலேருந்து 15 பிப்ரவரியிலேருந்து 17 18 பிப்ரவரிக்குள்ளே 3 தொகை வருது. எடுத்து உள்ள வைங்க. முதல் தொகை 1, ரெண்டாவது தொகை 2, மூணாவது தொகை 9. பிறகு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்கள் மனம், புத்தி, ஆத்மா, அறிவு எல்லாம் எங்கேயோ போய் அகப்பட்டு போச்சு. பிறகு இந்த 4 நாள் கழிச்சு 13 பிப்ரவரியிலேருந்து 4 நாள் கழிச்சு காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை வருது. உங்களுடைய காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை வருது. இஎன்டி டாக்டரை பார்க்குறீங்க. அதன் பிறகு இன்னும் சில பேருக்கு கிளிகிழிப்பு தேவைப்படுது. காம கிளிகிழிப்பு, பிறகு காதல் கிளிகிழிப்பு அதுவும் வருது. மாது பழக்கம் உள்ளவங்களுக்கு அது வருது. இல்லைங்க நாங்கள்லாம் சிவன் கோயில் தீர்த்தம், பெருமாள் கோயில் தீர்த்தம், காளிகம்பாள் கோயில் தீர்த்தம்னு அதை சாப்பிடுங்கோ. அதன் பிறகு பிள்ளைகள் வகையில் சஞ்சலம், குழந்தைகள் வகையில் சஞ்சலம், புத்தி சஞ்சலம், ஆத்ம சஞ்சலம், சொத்து சஞ்சலம், இத்தனை சஞ்சலமும் வருகிறது. அங்கிருந்து வந்தால் குடும்பமே போய் எங்கேயோ லாக்கான மாதிரி இருக்குது. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. தொழில் மட்டும் பல தொழில் பண்ணுறீங்க இந்த மாதம். பிறகு முத்தான 4 பலன் கேட்க வேண்டாமா? கேட்கணும். கடந்த 11 நவம்பர் 2025க்கு முன்னாடி பணம் ஏதோ ஒரு வகையில் வராமல் இருந்தது, அடப்பட்டு இருந்தது. மனைவி தாலி கூட அப்போ தான் அடமானத்துக்கு போச்சு. 11 நவம்பர் 2025க்கு அப்புறமா ஓரளவுக்கு 11 நவம்பர் 2025க்கு அப்புறமா எந்த நகையும் அடமானத்துக்கு போகாமல் ஏதோ ஒரு வகையில் ரொட்டேஷனில் பணம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது 11 நவம்பர் 2025 முதல் 11 மார்ச் 2026 வரையிலும். பிறகு 23 பிப்ரவரி 2026க்கு அப்புறமா காது மூக்கு தொண்டையில் உள்ள பிரச்சனை மெல்ல மெல்லமாக குறையுது. பிறகு அதே சமயத்தில் தைரியமும் குறையுது. அதுக்கு முன்னாடி தைரியமாவது இருந்தது. இப்போ 23 பிப்ரவரிக்கு அப்புறமா தைரியம் குறையுது. ஏதாவது காணி நிலமாவது வாங்கலாமா கடன் உடனப்பட்டுன்னு முயற்சி பண்ணுறீங்க. பல ரியல் எஸ்டேட்காரர்களுக்கு ஃபோன் அடிக்கிறீங்க. பிறகு அங்கிருந்து வாங்க. 1 மார்ச் 2026க்கு அப்புறமா பணம் வருது. எதிர் பாலினம் மூலமாக, மனைவி மூலமாக, காதலன் மூலமாக, காதலி மூலமாக, திருமணம் கடந்த உறவின் மூலமாக கூட வருது. ஆண் பெண்களுக்கு 6 தொகை 6000, 60,000, 6 லட்சம், இன்னும் சில பேருக்கு 60 லட்சம். அந்த ஜாதகத்தோட வெயிட்டேஜ் என்ற பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்ப வருகிறது. பூர்வ புண்ணியம் இல்லைன்னா ஒன்றுமே வராது என்று கூறி பிறகு ஷேர் பிஸ்னஸ்ஸு, ஸ்பெக்குலேஷன், கொடுக்கல் வாங்கல், லாட்ரி வாங்கினா அம்புட்டு காசும் போயிடும், வாங்கக்கூடாது என்று கூறி பிறகு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே பலவிதமான மனசஞ்சலம், புத்தி சஞ்சலம் எல்லாம் இருந்தால் கூட 11 மார்ச் 2026க்கு பிறகு மெல்ல மெல்ல பணவரவு குறைகிறது. அந்த 11 மார்ச்சுக்கு முன்னாடி வரலும் இருந்த பணவரவு இப்போ 11 மார்ச் 2026க்கு அப்புறமா மெல்ல 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 குறைந்து வந்து வருகிறது. தேவைக்கு ஏற்பவே பணம் வருவதில்லை என்று கூறி உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவியுங்கள். யாருக்கும் தப்பி தவறி கூட ஷேர் செய்யாதீர்கள். புண்ணியம் வேண்டாம் என்பவர்கள், புண்ணியம் வேண்டும் என்பவர்கள் ஷேர் செய்யுங்கள். இப்போது நானே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களிடம் இந்த தகவல்கள் எல்லாம் சொல்வது எனக்கு புண்ணியம் ஏறிக்கொண்டே போகும். அது என்னுடைய கெட்ட கோச்சாரத்தில் என்னை காப்பாற்றும். ஆனால் ஷேர் செய்யாதவர்களை காப்பாற்றாது என்று கூறி நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும்,
நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூறவுள்ளேன். காலம் 13 பிப்ரவரி 2026 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:07 முதல் 15 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:01 வரையில். என்ன தனுசு ராசி அன்பர்களே, ஏற்கனவே நீங்கள் அர்த்தாஷ்டம சனியில் இருக்கிறீங்க. 2025 மார்ச்சிலிருந்து எந்த நேரத்தில் வீடு கையை விட்டு போவோம், வாசல் கையை விட்டு போவோம், வாகனம் கையை விட்டு போவோம், டூ வீலர் கையை விட்டு போவோம், சைக்கிள் கையை விட்டு போகன்ற பயத்தில் இருக்கிறீங்க. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே தலையில் அசிங்க அவமான மானபங்கம் வந்து உட்காருது. ஆவி ரூபத்தில் குடும்பத்தில் சில சுப காரியங்கள் இந்த மாதம் நடக்குது. ஆனால் அதுவும் பெரும் சண்டை சச்சரில் கடைசி வரலும் நடக்குமா நடக்காதான்ற சண்டையிலேயே நடக்குது. அரசு சார்புடைய துறைக்கு வந்து முயற்சித்தவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வாய்ப்பு, நல்ல செய்தி வருகிறது. பிறகு கலை, ஏதாவது ஆயர்கலை 64 ஒன்று கைவர கலையை கற்றவர்கள், கற்று கைவர பெற்றவர்கள் இந்த மாதம் சில முயற்சிகள் செய்து கலையின் மூலமாக பணம் ஈட்டலாம். பிறகு கணவன் மனைவிக்குள்ள பிளவுகள் வருகிறது, கருத்து வேற்றுமைகள் வருகிறது. அதன் பிறகு இந்த மாதம் முகத்தில் அடிபடுவதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் பேசினாலே எல்லோரும் வந்து சண்டைக்கு வருவதைப் போல் பேசுவீர்கள். வாக்கு கட்டுப்பாடு தேவை. பிறகு முத்தான 4 பலன்கள். கடந்த 11 நவம்பர் 2025க்கு முன்பு ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து கொண்டிருந்தது. 11 நவம்பர் 2025 அந்த வரும் பணம் கட்டானது. அப்படி கட்டானது 11 மார்ச் 2026 வரலும் கட்டானது தான். பிறகு 11 மார்ச் 2026 பிறகு மேலும் வருகிறது பணம். அதன் பிறகு 23 பிப்ரவரி 2026 அப்புறம் குடும்பத்தில் நடந்த சண்டை சச்சரவு, கோல் மூட்டுதல், இவை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையுது. அதன் பிறகு 1 மார்ச் 2026 அப்புறமா வீடு மனை வாசலின் மீது 60 லட்சம் ரூபாய் கடன் வாங்குகிறீர்கள். லேண்டை வச்சு, வீடை வச்சு, ப்ராப்பர்ட்டியை வச்சு, கல்யாண மண்டபத்தை வச்சு, அப்படி வருது. பிறகு ஷேரு, ஸ்பெகுலேஷன், கொடுக்கல் வாங்கல், லாட்ரி டிக்கெட்டு, இதில் நீங்கள் இந்த மாதம் வாங்கினால் அம்புட்டு காசும் நட்டமாகிவிடும். வாங்கவே கூடாது. ஒட்டு மொத்தத்தில் இந்த மாதம் தாய்க்கு உடல்நலன் கெடுகிறது. நீங்கள் செய்யும் சுய தொழில் வர்த்தகத்தில் உங்களுக்கு பலவிதமான தடைகள், தாமதங்கள், இன்னல்கள் ஏற்படுகிறது. வலது கண் அடிபடுவதற்கும் வண்டி வாகன விபத்துகள் ஏற்படுவதற்கும் மிக 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 வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எச்சரிக்கை, விழிப்புணர்வு தேவை. பிறகு பார்ட்னர்ஷிப் விலகி செல்லுதலும், கணவன் மனைக்குள்ள சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் வருவதற்கும், உங்களுடைய உடல்நலன் கெடுவதற்கும், சுகர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும், பிபி அதிகமாவது சாமி இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்கணும். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவர நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு யாருக்குமே தராமல் தர்மகுணம் இல்லாமல் இருந்தால் உங்களை தக்க நேரத்தில் கிரகங்கள் கைவிட்டு விடும், காப்பாற்றாது என்று கூறி நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம்
13 பிப்ரவரி 2026 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:07 முதல் 15 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:01 வரை. என்ன மகர ராசி நண்பர்களே, 7 நாள் சனி அடிச்சு துவம்சம் பண்ணி தூக்கி போட்டிருக்குது உங்களை பொட்டல் காட்டில். இப்போ அங்கிருந்து நீங்க கிளம்பணும், ஜீரோல இருந்து வாழ்க்கை ஆரம்பிக்கணும். அதுதான் விதி, இயற்கை விதி, பிரபஞ்ச விதி, சோதிட விதி. பிரபஞ்ச விதியே சோதிட விதி, சோதிட விதியே பிரபஞ்ச விதி. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது செலவில் ஆரம்பிக்குது, வரவில் இல்லை, செலவில். முதல் தொகை 7 தொகையில் செலவு. அது யாருக்காக? பெருங்கொண்ட கடனுக்காக. 2வது தொகை 6 தொகை, அது யாருக்காக செலவு? தொழிலுக்காக, உத்தியோகத்துக்காக, மேலும் சம்பாதிப்பதற்காக, வியாபாரத்துக்காக, பிள்ளைகளுக்காக. 3வது தொகை மீண்டும் உங்கள் ஆயுள் ஆரோக்கியத்துக்காக, மருத்துவ செலவுக்காக. இப்படி ஆரம்பிக்குது மாதம். ஒரு ஆவி பின்மண்ட வழியாக பேசுது, மூளையில் சில சமிஞ்சைகளை கொடுக்குது. கொஞ்சம் உணர்வு உள்ளவங்க, தன்னுணர்வு உள்ளவங்களுக்கு கேட்கும். ஒன்றுமே எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நாங்கள்லாம் அந்த உணர்வே இல்லை எங்களுக்கு. எங்கேருந்து நுண்ணுணர்வு அப்படின்றவங்களுக்கு ஒன்றும் அவங்களுக்கு அது உரைக்காது. எங்களுக்கெல்லாம் இந்த சதைக்கு உரைக்காது, இந்த உடம்புக்கு. நாங்கள்லாம் ஃபுல் அடிக்கிற ஆள், ஃபுல் அடித்தே எங்களுக்கு ஏறல அப்படின்றவங்களுக்கு ஒன்றும் சுரணை, இந்த உடம்புல சுரணை இருக்கணும். சுரணை இல்லாதவர்களுக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. சுரணை உள்ளவன் தான் தன் ஜாதகத்தையே முதலில் அதில் உள்ள ஓட்டை என்ன, அந்த ஓட்டை எப்படி அடைக்கணுன்றதெல்லாம் கற்றுப்பான். மற்றவங்களாம் சும்மா காலத்துக்கு இதை கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஏதோ ஒரு யூடியூப் சேனலில். ரைட். பிறகு குடும்பத்தில் இந்த மாதம் நவ நாகரிக பொருட்களுடைய சேர்க்கை வருகிறது. வெள்ளி நகை, ஏதோ 1 கிராம் வாங்கினாலும் வெள்ளி 500 ரூபாய் கொடுத்து வாங்கினது தான். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக சில முயற்சிகள் எடுத்து அவங்களுக்காக சில செலவுகளும் இந்த மாதம் உண்டு. சில சுப செலவு கூட உண்டு சாமி. அதே சமயத்தில் கடங்காரம் வேட்டியை உருவாத குறையாக கேள்வி கேட்டுட்டான், மனசு நோகரடிக்கிற. அதே மாதிரி பெண்களாக இருந்தால் சேலையை உருவாத குறையாக கேள்வி கேட்டுட்டான். பிறகு இந்த மாதம் செலவில் ஆரம்பித்து அப்படியே 13 பிப்ரவரி 2025 15 பிப்ரவரி 2025 வரலும் செலவு. 15 பிப்ரவரி 2025 17 பிப்ரவரி 2025 வரலும் மென்டல் ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், சோஷியல் ப்ரெஷர். மண்டை எரியுது சாமி. அப்படியே எப்படி தீச்சட்டியை தலைமையில் வச்ச மாதிரி சொத்தை காப்பாற்றணுன்ற எரிச்சல் தலையில், லாபம் சம்பாதிக்கணுன்ற எரிச்சல் தலையில், பெருங்கொண்ட கடன்காரனுக்கு வட்டி கட்டணுன்ற எரிச்சல் தலையில். அப்படி தான் ஆரம்பிக்குது இந்த மாதம். ஆனால் தைரியம் மட்டும் விட்டு கொடுக்கல. அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க, தைரியமாக நிற்கிறீங்க. பிறகு முத்தான 4 பலன் கேட்கணும் இல்லை, கேளுங்க. கடந்த 11 நவம்பர் 2025 முன்னாடி பணமே வராமல் இருந்தது. பிடிச்சி மானபங்கப்படுத்தின மாதிரி கடங்கார ஆண் பெண்ணை பெண் படுத்தினா ஆண் படுத்தினான். ஆனால் 11 நவம்பர் 2025 அப்புறமா ஏதோ ஒரு பக்கம் பணம் வந்துக்கிட்டு இருக்குல்ல, அது வந்துக்கிட்டு இருக்கு. அது 11 மார்ச் 2026 வரலும் வருது. பிறகு 23 பிப்ரவரி 2026 அப்புறமா இந்த தலைமையில் உட்காந்து இந்த கடங்காரன் நங்குன்னு கொட்டிக்கிட்டு இருந்தான்ல, அந்த கொட்டல் கொஞ்சம் குறையுது, அந்த குட்டல் கொஞ்சம் குறையுது. அதன் பிறகு 1 மார்ச் 2026 அப்புறமா பணம் வருது. முயற்சியின் மூலமாக வருது, இளைய சகோதரி மூலமாக வருது, தம்பியின் மூலமாக வருது, தம்பியை போல் நினைப்பவர் மூலமாக வருது, தங்கையை போல் நினைப்பவர் மூலமாக வருது. சில பேர் ஊரை விட்டு ஓடுறீங்க வெளிநாடு. இனிமேல் இங்கேருந்து ஒன்றும் பருப்பு வேகாது, பப்பு வேகாது, நஹி போல்தா ஹே அப்படின்னு போகிறீங்க. வெளிநாடு பிரயாணம், வெளிமாநில பிரயாணம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, வியாபார உயர்வு எல்லாம் வருகிறது 1 மார்ச் 2026 15 மார்ச் 2026 பிறகு ஷேர், பிஸ்னஸ்ஸு, லாட்ரி டிக்கெட்டு வாங்கினா அம்புட்டு காசும் போயிடும். அப்படி 3 வாட்டி சொன்னால் நடந்துடும். பிறகு பணவரவு நாட்களும் சந்திராஷ்டிரம் நாட்களும் உங்கள் நலன் கருதி நான் கடந்த 10 வருடங்களாக சுயநலமின்றி தருகிறேன். நீங்கள் சுயநலமாக அதை யாருக்குமே ஷேர் செய்யாமல் வைத்து கொண்டிருப்பதால் உங்கள் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் வலுத்திருந்தாலும் வேலை செய்யாது. ஏனென்றால் புண்ணியம் இல்லை. நீங்கள் அதை ஷேர் செய்தால் மட்டுமே புண்ணியம் வரும். இதுதான் சத்தியத்தின் சாட்சி என்று சொல்கிறேன். நான் அப்படித்தானே செய்கிறேன். இல்லை என்றால் உங்களுக்கு நான் ஏன் ராசி பலன் சொல்ல வேண்டும்? காரணம், எனக்கு பூர்வ புண்ணியம் வளர வேண்டும் என்று சொல்கிறேன். அப்படி வளர வேண்டும் என்று நினைப்பவர்கள் சொல்லுங்கள், இல்லை என்றால் சொல்லாதீர்கள். பூர்வ புண்ணியம் வளராமலே இருந்துவிடும். இதுதான் சத்தியத்தின் சாட்சி என்று கூறி நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும்
அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 13 பிப்ரவரி 2026 அதிகாலை 4 மணி 7 நிமிடம் முதல் 15 மார்ச் 2026 அதிகாலை 1 மணி 1 நிமிடம் வரை. என்ன கும்பராசி அன்பர்களே, 7 நாள் சனியில் இருக்கிறீங்க. இப்போவே உங்களுக்கு பயம் வந்துடுச்சு. சுவாமி, அடுத்த 3 மாதம் கழிச்சு என்ன நடக்குமோ, கடங்கார நம்மளை மானபங்கப்படுத்திடுவானோ அப்படின்னு ஆண் பெண்கள் கடன் வாங்கியிருந்தாக்கா பயம் வந்துடுதே. ஆனாலும் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது 7 தொகை, 6 தொகை, 1 தொகை வருது. 13 பிப்ரவரி 2026 15 பிப்ரவரி 2026 எடுத்து உள்ள வைங்க. கடங்காரம் பார்த்தா வாங்கிட்டு போயிடுவான். ரைட், வாயை திறந்தாலே சண்டை வருது. குடும்பமே உங்கள் வாக்குனால, பேச்சுனால, செய்கையினால, உங்களுடைய நிர்வாக திறமையின்மையால் செதறி போய் கிடக்குது குடும்பமே. ஆனால் உங்களுக்கு மட்டும் சொகுசு கேட்குது, சுகம் கேட்குது, காம சுகம், ஆத்ம சுகம். ஆமாம், சிற்றின்பம் உள்ளவங்களுக்கு மாது கேட்குது. பேரின்பம் உள்ளவங்களுக்கு தியான சுகம் தானாகவே சித்திக்குது. அது கேட்காது, சித்திச்சிரும். கேட்டு பெறுவது சிற்றின்பம், கேட்காமலே வருவது தான் தியான இன்பம். அந்த தியான இன்பத்தை தான் பேரின்பம், வேற ஒரு இன்பமும் கிடையாது. அடுத்தபடியாக இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு பிள்ளைகள் சஞ்சலம், சேமிப்பு கரைகிறதே என்று சஞ்சலம், பின்மண்டையில் யாரோ ஓங்கி அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது மண்டைக்குள்ள, அந்த சஞ்சலம். வண்டி வாகனங்கள் ஓடும்போது ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டு போங்க. தெருவில் நடக்கும்போதே ஹெல்மெட்டு போட்டு போங்க. யாரோ கல் அடிக்கும் போது அது உங்கள் தலைமையில் படுறதுக்கு வாய்ப்புண்டு சுவாமி. வாய்ப்புண்டு. இப்படி 3 முறை சொன்னால் நடந்துடும். பின்மண்டையில் அடிபடுறதுக்கு அதிகாரம் உண்டு. 2 வீலரில் போகிறவங்க ஆண் பெண்கள் அவசியம் ஹெல்மெட் அணிய வேண்டும். பிறகு முத்தான 4 பலன் கேட்க வேணாமா? கேட்கணும். நானே சொல்றது ரெடியா இருக்கேன். உங்களுக்கு என்ன கேளுங்க. கடந்த 11 நவம்பர் 2025 முன்னாடி ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துகிட்டு இருந்தது. கெஞ்சின இடத்துல கெஞ்சாமலேயே கிடைச்சது. இப்போ கெஞ்சினாலும் கிடைக்க மாட்டேங்குது. 11 நவம்பர் 2025 எது வரலும்? 11 மார்ச் 2026 வரலும். கிட்டத்தட்ட டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 4 மாதங்களை முடக்கி போட்டுடுச்சு உங்களை பணம். மீண்டும் 11 மார்ச் 2026 பார்த்தா மூச்சே விடுறீங்க. இது வரலும் மூச்சு விடல, தம் கட்டிக்கிட்டு இருந்தீங்க. எவ்வளோ நாள் தம் கட்ட முடியும்? 1 மணி நேரம் கட்டலாம், 2 மணி நேரம் கட்டலாம், 4 மாதம் முடியாது. பல பேர் இறப்பு வரையிலும் சென்று காலனை பார்த்து திரும்பி வந்துள்ளீர்கள். கும்பராசி அன்பர்களே, இப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னா. பிறகு அங்கிருந்து வாருங்கள். 23 பிப்ரவரி 2026 வரையிலும் பின்மண்டையில் அடிபடும், ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டணும் அப்படின்ற அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தது. யாராவது தலையில் அடிச்சிருவாங்களான்ற அளவுக்கு பயம் இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயம் விலகுது. 23 பிப்ரவரி 2026 தலைவலியும் விலகுது, மைக்ரைன் ப்ராப்ளம் விலகுது. முன்னாடி மைக்ரைன் ப்ராப்ளம் இருந்தது 23 பிப்ரவரி 2026 முன்னாடி. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஆனால் மென்டல் நடுமண்டை வலிக்குது, பின்மண்டை போய் நடுமண்டை வலிக்குது. பிறகு அங்கேருந்து வாங்க. 1 மார்ச் 2026 பணம் வருகிறது. உங்களுடைய வித்தையின் மூலமாக, சொத்தின் மூலமாக, தொழிலின் மூலமாக, உத்தியோகத்தின் மூலமாக, வியாபாரத்தின் மூலமாக, வாணிபத்தின் மூலமாக. வாணிபம் வேறு, வியாபாரம் வேறு, வர்த்தகம் வேறு. போய் தமிழக அரசு எடுத்து பாருங்கள் 3த்துக்கு என்னன்னு. இப்போ டைம் இல்லை சொல்கிறதுக்கு. ரைட், அங்கிருந்து வாங்க. இந்த மாதம் ஷேர் பிஸ்னஸ்ஸு, இந்த மாதம் எந்த விதமான ஸ்பெக்குலேஷனு, கொடுக்கல் வாங்கல், அதிர்ஷ்ட லாட்ரி டிக்கெட்டு வாங்கினா அந்த வாங்கின காசு அம்புட்டும் போயிடும். ஷேர் பண்ணாதீங்க, மொத்த காசும் போயிடும் என்று கூறி, பிறகு உங்கள் நலன் கருதி நான் கடந்த 10 வருடங்களாக பணவரும் நாட்கள், சந்திராஷ்டம நாட்கள் தருகிறேன். அதே போல் பிறர் நலனை கருதி நீங்கள் தரவில்லை என்றால் உங்கள் ஜாதகத்தில் இனி புண்ணியம் ஏறாது, ஏறிய புண்ணியமும் இறங்க ஆரம்பித்து விடும் என்று கூறி நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன்.
அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். மீனராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலன்களை கூற உள்ளேன். காலம் 13 பிப்ரவரி 2026 முதல் 26 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:07 முதல் 15 மார்ச் 2026 அதிகாலை 1:01 வரையில் முக்கிய நிகழ்வுகளை கூற உள்ளேன். 12 ராசியிலேயே இந்த மீனராசி தான் கெட்டு போய் கிடக்குது. தலைமறைவு வாழ்க்கை. ஏன் தலைமறைவு வாழ்க்கை? நாம் முன்னாடி எப்படி இருந்தோம் இப்படி ஆயிட்டுமே அப்படின்னு தலைமறைவு. இன்னும் சில பேர் கடன் வாங்கியிருந்தால் கடன்காரம் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவானே அப்படின்னு தலைமறைவு. சில பேர் நம்ம ஸ்டேட்டஸ் போயிடுச்சு அதனால் மீண்டும் வரல யாரையும் பார்க்க வேணான்ற மன வருத்தத்தில் தலைமறைவு. இவ்வளோதான் விஷயம். அப்படி இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது மொத்தம் 5 தொகை வருது சாமி. நோட் பண்ண இப்படி சொல்லணும் ஜோசியம் சொல்லலாம். முதல் தொகை 13 பிப்ரவரி 2026 முதல் 5 நாட்கள், 18 பிப்ரவரி 2026க்குள்ள முதல் தொகை 7, 2வது தொகை 6, 3வது தொகை 1, 4வது தொகை 2, 5வது தொகை 9 இப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னால் சும்மாவா? அதுக்கு பல பிறவி ஞாபகங்கள் வரணும். பல பிறவியில் இதை கற்று வந்திருக்கணும். 1 கோடி பேரில் ஒருத்தர் தான் ஜோசியம் புரியுமா? பண்ணா இன்னைக்கு உலகத்தில் 800 கோடி பேரில் 800 பேருக்கு தான் புரியும். தமிழ்நாட்டில் 8 கோடி பேரில் 8 பேருக்கு தான் புரியும். அப்படி புரிஞ்சவங்களுக்கும் வாக்கு பலம் இருக்கணும். புரியறதுக்கே 1 கோடியில் ஒருத்தர்னா புரிஞ்சதை பிராக்டிஸ் பண்ணி அனுபவப்படுறதுக்கு பல பிறவிகள் தேவை. அதனால தான் இந்த கலையை கடல் என்று சொல்லப்படுகிறது. ஆன்மீகத்தையும் பக்தியும் கடல் என்று சொல்லப்படுவதில்லை. கடவுளை கூட கடவுள் என்று சொல்லப்படுவதில்லை. அந்த கடவுளே இந்த ஜோதிடத்தின் வழியாகத்தான் உருவாக்கப்பட்டது சனாதன இந்து தர்மத்திலே. அதனால்தான் சனாதன இந்து தர்ம வேதம் தான் உருவ கடவுளை உருவாக்கியது. அந்த வேதத்தை உருவாக்கியது ஜோதிடம் என்று சொல்கிறது. வேதத்தின் கண் ஜோதிடம் என்ற வார்த்தையால். இப்பொழுது இந்த 5 தொகை வந்தது. அது அடிப்படை தேவைகள் பூர்த்தியானது. நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வருகிறது இந்த மாதம். நீண்ட நாட்களாக அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி செய்தவர்களுக்கு அந்த அரசு உத்தியோகமும் வருகிறது. அடிப்படை ஜாதகத்தில் யோக தசாபுக்தி அடைப்பவர்களுக்கு மட்டுமே வரும், மற்றவர்களுக்கு வராது. அதையும் வச்சுக்கணும். உடனே வரலன்னு கமெண்ட் போடக்கூடாது. உங்களுடைய சட்டி என்னன்னு பாருங்க. அதில் நல்லா இருந்தது அகப்பையில் வரும் ராசி பலன். சட்டி என்பது உங்கள் ஜாதகம், அகப்பை என்பது ராசி பலன். பிறகு காதல் தோல்வி வருவதற்கு, காதல் கை கூடியவர்களுக்கு கைவிட்டு போவதற்கு இந்த மாதம் வாய்ப்புண்டு. தாயின் உடல்நலம் கெடுகிறது, சொத்து கைவிட்டு போயிடுமோன்ற பயம் வருது. வாகனம் கைவிட்டு போயிடுமோ, கடன்காரம் வச்சுன்னு போயிடுவோன்ற பயம் வருகிறது. தலையில் 1.5 டன் வெயிட் இருக்குது சாமி. நீங்கள் 100 கிலோ 15 மடங்கு அதிகமாக இருக்குது. என்ன பண்ண போகிறீங்க? மனைவிக்காக செலவு, சகோதரிக்காக செலவு, சகோதரனுக்காக செலவு, முயற்சிக்காக செலவு. அப்படி இருக்குது இந்த மாதம். பிறகு முத்தான 4 பலன் கேளுங்க. கடந்த 11 நவம்பர் 2025 அது வரையிலும் ஏதோ பாதி வயிறு கஞ்சி குடிக்கிற அளவுக்கு பணம் வந்தது. இந்த 11 நவம்பர் 2025க்கு முன்னாடி 2025 மே மாதம் 15லிருந்து 2025 நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரலும் பாதி வயிறு பசியார பணம் வந்தது. அந்த 11 நவம்பர் 2025லிருந்து 11 மார்ச் 2026 வரலாம் அந்த பாதி வயிறுக்கு வரதும் கட்டாயி போய் மீண்டும் கொஞ்சம் நஞ்சம் படை மாண்டதுக்கு அப்புறமா மிச்சம் மீதி எரியாமல் இருந்தது பாருங்க. அதுவும் எரிஞ்சு சாம்பலாகி போச்சு. எப்பத்திலிருந்து? 11 நவம்பர் 2025லிருந்து 11 மார்ச் 2026க்குள்ளன்னு. இப்போ மீண்டும் 11 மார்ச் 2026க்கு அப்புறமா தான் ஒரு பாதி வயிறாவது கஞ்சி குடிக்கிற அளவுக்கு பணம் வருகிறது. பிறகு 23 பிப்ரவரி 2026க்கு முன்னாடி 23 பிப்ரவரி 2026க்கு முன்னாடி ஏதோ ஒரு வகையில் உங்களை பார்த்தா எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தோம். இப்போ மீண்டும் உங்ககிட்ட கடன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதட்டியா பேச ஆரம்பிச்சிட்டான். பிறகு 1 மார்ச் 2026க்கு அப்புறமா திடீர் அதிர்ஷ்டத்தில் ஒரு 6 தொகை வருது. 6000, 60,000, 6 லட்சம், 60 லட்சம், 60 கோடி, 6 கோடி, 15 கோடி இப்படி வருது. யாருக்கு? அந்த மாதிரி 15 கோடி வர மாதிரி ஜாதகமாக இருக்கணும். அதை நீங்கள் கொண்டு போய் நல்ல ஞான தெளிவு பெற்ற வாக்குபல ஜோதிடரிடம் காட்டிக்கொள்ளுங்கள் என்று கூறி, இந்த மாதம் ஷேர் பிஸ்னஸ் செய்யக்கூடாது, லாட்டரி டிக்கெட் வாங்கக்கூடாது, வாங்கினா அம்புட்டு காசும் போயிடும், கொண்டு வந்து உங்களை ரெட் ரோட்டில் நிப்பாட்டுறேன் என்று கூறி, அதை செய்யாதீர்கள் என்று கூறி, ஸ்பெகுலேஷன் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீர்கள் என்று கூறி, இதுதான் இந்த 1 மாத காலத்திற்கான மீனராசி பலாபலன்களை தேதி மாத வருடத்தோடு துரிதமாக கூறினேன். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளும் சந்திராஷ்டம் நாட்களையும் பணவரவு நாட்களையும் தருவதால்
உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொண்டீர்கள். நீங்கள் யாரை காப்பாற்றினீர்கள்? அப்படி காப்பாற்றவில்லை என்றால் இப்படிப்பட்ட 7 நாள் சனியில் உங்களுக்கு புண்ணியம் வராத போது நீங்கள் இன்னும் துன்பப்படுவீர்கள் என்று கூறி நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.